ஹலோ வியூவர்ஸ், வீட்டில் இருந்தே தினமும் 5000 10,000 அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஏன் இருக்காது? அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு தான் நம்ம ஒமேகா என்டர்பிரைசஸ் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி மூலமாக பலன் பெற்றவர் பல பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமான பேர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் தனியாக ஃபேக்ட்ரிலாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் இவங்க கிட்ட நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மிஷின் மூலமாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்களே வாங்கிக்குவாங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயும் தேடி அலைஞ்சு போய் விற்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை எப்படி எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிற எந்த டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மிஷினை பை பண்ணி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். அவங்க என்ன ப்ராடக்ட் மேக் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ப்ரைஸை கொடுத்துட்டு உங்ககிட்டயே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க இப்போ இது ஒரு பிஸ்னஸ். இப்போ வந்து இவங்ககிட்ட என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் பை, பேப்பர் கப்பு, பேப்பர் தட்டு, அப்புறம் பாக்குமட்டை தட்டு, டிஷ்யூ பேப்பரு மேக்கிங் மிஷினு, இந்த கலராக வரும்ல தட்டு, அந்த மாதிரி இது, அப்புறம் கற்பூரம், ஸ்டீல் ஸ்க்ரப்பர், பாத்திரம் வளர்க்குவாங்கல்ல அந்த ஸ்க்ரப்பர் செய்யக்கூடிய மிஷினு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு பேக் பண்ணுற மிஷின், அப்புறம் மசாலா பேக்கிங் மிஷினு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஷினரிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த அகர்பத்தி இதெல்லாம் செய்கிறதுங்க, அப்புறம் சாம்பிராணி, ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மொபைல் கவர்ஸ்லாம் ரெடி பண்ணக்கூடிய மிஷினரிஸ் முதற்கொண்டு இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் அச்சுத்தட்டு மிஷினு, பெடிகிரி இந்த மாதிரி பேக் பண்ணக்கூடிய மிஷினு, ஹேர் பேண்ட் மிஷினு, சாப்பாடு பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மிஷினரிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஷினரிஸ் இவங்ககிட்ட இருக்குங்க. இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஷினரிஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தினமும் 1000லேருந்து 5000 ரூபா வந்து குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்க்க கொடுக்குறாங்க. நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ரா மெட்டீரியலை முக்கியமாக இவங்க இலவசமா கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க அவங்களே வாங்கி சேல்ஸ் பண்ணிக்குவாங்கங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சின்னதாக கேண்டில் தயாரிக்கிற மிஷின்லேருந்து கப்பல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி தேவைப்படுமோ அந்த மிஷின் வரையிலும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மசாலா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குண்டான பேக்கிங் மிஷின், அப்புறம் இந்த காஜல் மேக்கிங், அதை காஜலை வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கற்பூரம், அப்புறம் அண்டுருண்டை இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்புலாம் இருக்குங்களா, பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஸ்க்ரப்பு, அப்புறம் இந்த பேப்பர் பிளேட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் பிளேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அதாவது ஸ்டீல் பேப்பர் பிளேட்ஸ் வரும், அப்புறம் வந்து அதுலேயே பேப்பர்ஸ் பிளேட் வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கு மட்டை தட்டு இதெல்லாம் வருங்களா இந்த மாதிரி இது. அப்புறம் இந்த சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 5 ரூபா 10 ரூபா பேக்கெட்ஸ்லாம் பண்ணி வைப்பாங்க. அதில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ரெடி பண்ணக்கூடிய மிஷினரிஸு. அப்புறம் செப்பல் மேக்கிங் மிஷின், இப்போ விகேசி இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மிஷின், அந்த மாதிரி மிஷினரிஸ் கூட இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்க்ரூஸு, போல்ட்டு, நட்டு இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மிஷின்ஸ், கார் பைக்ஸ் இதோட ஸ்பேர்ஸ்லாம் ரெடி பண்ணக்கூடிய மிஷினரிஸ், கிளச் பிளேட் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சாக் பீஸ் மேனுஃபேக்சர் மிஷின், அந்த தோசை மாவு ரெடி பண்ணக்கூடிய மிஷின்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மிஷினரிஸ் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க மெஷினரிஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கு ரா மெட்டீரியலும் கொடுத்துட்றாங்க. அந்த ரா மெட்டீரியலை நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் அலைஞ்சு விற்க தேவையே இல்லை. இவங்களே வந்து உங்கள்கிட்ட பேமெண்ட்டை கொடுத்துட்டு இவங்களே கலெக்டும் பண்ணிட்டு போயிடறாங்கங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும். பொதுவாக ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் போதும், நீங்கள் மனசு வச்சா போதுங்க. ஏன்னா அந்த மிஷினரிஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, ரா மெட்டீரியல் நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் வீட்டில் ரெடி பண்ண போகிறீங்க. ஆனால் அதை சேல்ஸ் பண்ணணுன்னா அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்களும் மனசு வைக்கணும். அப்போ தான் அந்த சேல்ஸ் நடக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அதாவது ஒரு பொருளை 25% உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு 75% விற்கிறதுக்கு கஷ்டப்படணுங்க. அந்த 75% கஷ்டத்தை உங்கள்கிட்ட இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்களே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருளை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்கங்க. நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் என்ன பொருளை உருவாக்குறீங்களோ அந்த பொருளை இவங்களே வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டிலே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலெக்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்கங்க அவங்க. அப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அதே பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு உண்டான வாய்ப்பு, அப்புறம் லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாகவும் கிடைக்குது இந்த பைபேக் பிஸ்னஸ் கம்பெனி மூலமாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வரலாம், இவங்க வந்து மிஷினரிஸ் அவங்க நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட்டையும் கொடுத்து மேக் பண்ணி அவங்களே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது ரேட்டு கம்மியாக வாங்கி மார்க்கெட்டில் அதிகமாக வைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வரலாம், மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அதே ரேட் கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் இவங்க கிட்ட பில் அமௌண்ட் வாங்கிக்கலாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள்
உங்கள் டைரக்ட் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை கொடுக்காம நீங்களே போய் உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய மெயின் மார்க்கெட்லேயே சப்ளை பண்ணலாங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸ் மட்டும் இல்லை, ரீபேக்கிங் மிஷினரிஸ் இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி வச்சிருப்பாங்க ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா, அப்புறம் மில்க் பிக்கிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிவைட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கூட உங்களுக்கு அதில் பெரிய லாபம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது டைரெக்டாக ஏதாவது கம்பெனியில் அப்ரோச் பண்ணலாங்க. இப்போ உங்கள் லோக்கலில் நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் என்ன பெரிய கம்பெனி இருக்கோ அல்லது ரீபேக்கிங் கம்பெனிஸ் எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக யாராவது வெளியிலிருந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள டைரெக்டாக அப்ரோச் பண்ணி ஒன்று நீங்கள் இமெயில் மூலமாக அப்ரோச் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்களே விசிட் பண்ணி கூட அப்ரோச் பண்ணலாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் பேசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு மாதம் இவ்வளோ குவான்டிட்டி வந்து ரீபேக்கிங் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி டைரெக்டாக நீங்கள் கான்ட்ராக்ட் பேசி லட்சக்கணக்கில் நீங்கள் அமௌண்ட் வாங்கி. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கிங் கான்ட்ராக்டே வந்து அதாவது ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அபோவ் லேக் மேலே தான் அதோட இன்கமும் வருங்க. ஓகே, மிஷினையும் இவங்களே கொடுக்குறாங்க, பிஸ்னஸையும் இவங்களே கொடுக்குறாங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டையும் இவங்களே வாங்கிறாங்கும்போது ரேட்டை நம்மள்ட்ட அடித்து வாங்கி அங்கே போய் அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்க வேணாம். இவங்க வந்து பொதுவாக வந்து மெஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அவங்களோட மிஷின் விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தொழில் வாய்ப்பையும் இவங்களே ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. பல கம்பெனிஸ் கூட இவங்க டைப் வச்சுருக்காங்க. அந்த டைப் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்டை மேக்கிங் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இதுதாங்க விஷயம். இவங்களோட கான்செப்ட் என்னென்னா மிஷினரிஸை விற்கணும் உங்ககிட்ட, அவ்வளோதான். பொதுவாக மிஷினரிஸை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் சேல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா, இந்த மிஷின் வாங்கிட்டோம் இப்போ சேல்ஸே ஆகலையே, சும்மா இந்த மிஷின் வீட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வாங்குறதுக்கு முன்னாடி. அந்த பிரச்சனையை இவங்க 100% சால்வ் அவுட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாங்கின அடுத்த நாளில் இருந்தே உங்களுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறாங்க, உங்களோட இன்கம்மை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்கங்க. அப்புறம் இவங்களோட மெஷினரிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி ஹேண்டில். அதாவது வீட்டில் இருந்த ஒரு 10-15 வயசு குழந்தைங்க கூட இந்த மெஷினரிஸை ஹேண்டில் பண்ணி ப்ராடக்ட் மேக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு மிஷின் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் லாபம் ஒரு 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஒமேகா என்டர்பிரைசஸ் மூலமாக நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மிஷினரிஸ் வாங்கிட்டு வீட்டிலே நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும், அப்புறம் கரண்ட் பில்லாம் எந்த மாதிரி வரும், இதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இபியில் ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒமேகா என்டர்பிரைசஸோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க கால் எடுக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்கள எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.